அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாட்டத்தினால் நாம் தொடங்கி வைத்துள்ள இந்த வீடியோக்களும் அதன் பின்பற்றி வரக்கூடிய துணை வீடியோக்களும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போகின்றன. அதனை தொட்டு நாம் முபாஹ் என்பதை பற்றி அவசானத்து வீடியோவில் கூறியிருந்தோம். இந்த முபாஹோட விஷயத்தில் சில விஷயங்களை நான் கூறியிருந்தேன். அதை போன்று ஒரு பிரதானப்பட்ட விஷயமாக இருக்கக்கூடியது தான் இந்த தூக்கம் என்பது முபாஹில் பட்டது இல்லையான்னு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, தூங்கிறது வந்து ஒரு இபாதத், தூங்குனா நம்ம அனாவசியமான பேச்சுகளில் ஈடுபட மாட்டோம், தேவையில்லாத விஷயங்களை செய்ய மாட்டோம், அதனால நன்மை நமக்கு கிடைக்குது, அது ஒரு இபாதத்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து தூக்கம் என்பது ஒரு முபாஹில் தான் பட்டதே தவிர அது இபாதத்துலேயோ சுன்னத்துலேயோ ஃபர்துலேயோ வேறு எதுலேயும் பட்டதில்லை. ஒரு மனுஷன் தூங்குறான் அப்படின்னா அவனுக்கு நன்மையும் கிடைக்க போகிறதில்ல, தீமையும் கிடைக்க போகிறதில்ல. அதாவது ஆஹிருக்காக வேண்டி உடல் ரீதியாக நன்மை கிடைக்கும், ஆனால் தூக்கம் வந்து ஹராமாக்கப்படும். எப்போது அதிகமாக தூங்கிட்டே இருந்து, அதாவது ஒரு செயலை செய்யாமல் அவனுக்கு அது முடியாது, அது செய்யாமல் அவன் தூங்குறதே வேலையை வச்சுருந்தாலும் அது அவனுக்கு ஹராமாகப்படும். அதே மாதிரி தூக்கத்தை வந்து தூங்காமல் இருக்கிறது ஹராமாகப்படும். எப்போனா நைட்டு ஃபுல்லாக முழிச்சு எப்பயுமே வேலை செஞ்சுட்டே இருக்கான், அதனால அவனுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதனால அவனுக்கு இபாதத் தடையாகுதுன்னா அது அவனுக்கு ஹராமாக்கப்படும் தூக்கம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முபாஹில் பட்டது என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட சந்தேகங்களை நம்ம இடத்தில் கேட்கும்போது நம்ம தான் இதை தெரிவிக்க வேண்டும் சகோதரர்களே. எதற்கும் ஆதாரத்திற்கு வேண்டி ஹதீஸோ குர்ஆனோ எடுக்காமல் நம்மளே இந்த விஷயங்களை நாம் தருவது தான் நமது விஷயங்களுக்கு முற்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள் புரிந்து தரட்டும். ஹதா மைந்தி வல்லாஹு ஆலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.